டாபிக் என்னன்னா மயிலிறகு. நான் உங்களுடைய அலுவலகத்திலயும் பார்த்திருக்கேன். இப்போ இங்க வந்திருக்கிற இடத்துல கூட மயிலிறகு உங்களுடைய புத்தகங்கள்ல நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்க நிறைய புத்தகங்கள் படிப்பீங்க அப்படின்னு நிறைய முறை சொல்லிருக்கீங்க. எதனால மயிலிறகு புத்தகங்கள்ல நீங்க வச்சிருக்கீங்க? ஆனா முறைப்படி ஆன்மீக ரீதியா மயிலிறகு வைப்பதன் அர்த்தம் என்ன? பூஜை அறையில் மயிலிறகு வைக்கலாமா? இந்த ஆகாயத்தினுடைய பிண்ட தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை குறியீடு தான் பாத்தீங்கன்னா மயில். இந்த மயிலிறகு என்னைக்குமே நமக்கு, அதாவது எதிர்காலத்தில் என்ன நிகழ்வுகள் வருகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஆற்றல் உடைய. நாம இந்த இடத்துல இந்த புத்தகத்தில் நாம் மயிலிறகு வைக்கும் பொழுது, அதாவது ஒரு புத்தகத்தை நான் முடிக்கின்ற வரை அந்த மயிலிறகு நான் என்ன பண்ண மாட்டேன்னா எடுக்க மாட்டேன். நான் எதுவரை அந்த புத்தகத்தை படித்திருக்கிறோனோ அதுல நான் மயிலிறகு வச்சிருவேன். அது காரணம் என்ன? அப்ப யாரெல்லாம் அவசர மனநிலை, யாரெல்லாம் அதிக கோப மனநிலை, யாருக்கெல்லாம் பிடிவாதம், யாருக்கெல்லாம் கல்வியில் ஒரு எந்த ஒரு செயலையுமே முழுமையாக முடிக்க முடியாத நிலை இருக்கிறதோ, சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்போம் தெரியுமா? அப்ப மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஒரு சிறிய மயிலிறகை எடுத்து. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். புத்தாண்டெல்லாம் எப்படி போச்சு? ரொம்ப சிறப்பா போயிட்டு, புத்தாண்டு அன்றையிலிருந்து மாணவர்கள் அன்னைக்கும் விடல, வகுப்பு நடந்துகிட்டு இருக்கிறது. வகுப்பும் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வகுப்பு நடக்கிற இடத்துக்கே உங்களை விடாம நாங்க வீடியோ எடுக்க வந்துட்டோம். ஏன்னா தொடர்ந்து மக்களுக்கு பதிவுகள் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக. சரி, உங்களோட அந்த ரெஸ்ட் டைம் கூட டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சாரி சொல்லிக்கிறேன். மக்கள் தொடர்ந்து பார்த்து பழகிட்டாங்கன்னா ஒரு நாள் இல்லைனாலும் அது அவங்களுக்கு என்ன ஆகும்னா மென்டலி ஒரு ப்ராப்ளமா மாறுற அளவுக்கே அது ஆகிடுச்சு. அதனால கட்டாயமா கொடுத்தாக வேண்டியது நம்ம கடமை. அதனால தாங்கம்மா. சொல்லுங்க. தேங்க்யூ குருஜி. இன்னைக்கான டாபிக் என்னன்னா மயிலிறகு. நான் உங்களுடைய அலுவலகத்திலயும் பார்த்திருக்கேன். இப்போ இங்க வந்திருக்கிற இடத்துல கூட மயிலிறகு உங்களுடைய புத்தகங்கள்ல நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்க நிறைய புத்தகங்கள் படிப்பீங்க அப்படின்னு நிறைய முறை சொல்லிருக்கீங்க. எதனால மயிலிறகு புத்தகங்கள்ல நீங்க வச்சிருக்கீங்க? சின்ன குழந்தையில நம்ம வைப்போம், புக்ல வச்சு மயிலிறகு குட்டி போடும் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா முறைப்படி ஆன்மீக ரீதியா மயிலிறகு வைப்பதன் அர்த்தம் என்ன? பூஜை அறையில் மயிலிறகு வைக்கலாமா? அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்றத நாம அடிக்கடி நிறைய பதிவுகள் மூலம் என்ன பண்ணிருக்கிறோம்னா நிரூபித்திருக்கிறோம். அதை பயன்படுத்தி மக்களும் தெளிவடைந்து வந்திருக்கிறார்கள். இதுல மயில் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஜீவராசி. அதிலும் குறிப்பாக இந்த ஆகாய தத்துவம் அப்படின்னா என்னன்னா, பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதை அனைத்திலும் ரொம்ப மிக வலிமையான உச்சபட்ச தத்துவம்னா இந்த ஆகாய தத்துவம் தான். அதாவது நெருப்பு, நெருப்பை விட நிலம் பெரிது, நிலத்தை விட காற்று பெரிது, காற்றை விட நீர் பெரிது. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா பூமியை தொடர்பு படுத்தப்பட்டே என்ன ஆகுறதுன்னா அமைந்து முடிந்து விடுகிறது. காற்றினுடைய அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அதற்கு பிறகு வானமண்டலத்துல என்ன பண்ணாது இருக்காது. அப்போ இவை அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய திறன் யாருக்கு இருக்கிறது? ஆகாயத்திற்கு இருக்கிறது. அப்ப அந்த பஞ்சபூதங்கள்லயே இறுதி பூதமாக விளங்குறது எதுனா ஆகாயம் என்றால், அந்த ஆகாயத்தினுடைய பிண்ட தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை குறியீடு தான் பாத்தீங்கன்னா மயில். இப்போ நம்மளுடைய இந்து புராணத்துல நிறைய வாகனங்கள், வானத்தில் பறக்கக்கூடிய வாகனங்களை ராவணன் வைத்திருந்தார், இந்திரன் வைத்திருந்தார். இப்படியெல்லாம் நம்ம நிறைய கதைகள், புராணங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம். அதை தாண்டி பறக்கக்கூடிய வாகனத்தில், அதுவும் அண்டத்தையும் உலகத்தையும் முழுமையாக சுற்றிய தன்மை யாருக்கு இருக்கிறதுனா முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. அவர்தான் ஆகாயத்தை குறிப்பவர். அதிலும் குறிப்பாக இந்த மயிலுக்கு மழை வரக்கூடிய அறிகுறி இயற்கையிலே தெரியும் என்று சொல்வார்கள். நமக்கு மேகமூட்டத்தை பார்க்க மாட்டோம், எதையுமே பார்க்க மாட்டோம். மேகம் வந்தாதான் மழை வருதுன்னு சொல்லுவோம். ஆனா அதற்கு முன்பாகவே இந்த மயில் என்ன பண்ணுமா, தோகை விரித்து ஆடி மழை வரக்கூடிய அறிகுறியை உணர்த்துமா. அப்போ அதற்கும் ஆகாயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது தான் அதற்கு காரணம். இன்னும் ஒண்ணு, இந்த பிரபஞ்ச நிறத்தை நம்ம என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, மயில் இறகில் இருக்கக்கூடிய, மயில் கழுத்தில் இருக்கக்கூடிய ஊதா நிறத்தின் வெளிப்பாடாகவே நாம் சொல்கிறோம். மயில் கழுத்துல ஒரு
கலர் இருக்கும். பிங்க், அதாவது பிங்க் கிடையாது, பீகாக் ப்ளூ. அதே போல அதோடைய இறகிலும் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ப்ளூ இருக்கும் இல்லையா, இது வந்து பிரபஞ்சத்தின் நிறமாக சொல்லப்படுகிறது. அப்ப என்ன இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஒரு புத்தகம் படிக்கிறது எதற்காகனா வாழ்க்கையில உயர்வுக்காக, நம்மளுடைய குறிக்கோள் வந்து ஒரு முழுமை அடைவதற்காக. அதே போல படித்த அத்துணை விஷயங்களையுமே நாம அடையணும்னு நினைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் இல்லையா. இப்ப ஒரு பரிகாரம் படிக்கிறோம், ஒரு கிரகத்தை பத்தி படிக்கிறோம்னா அதை நிறைவேற்றுவது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம். அது நிறைவேறுவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரார்த்தனை பண்ணுவோம். அதிகால நேரமாக இருக்கட்டும், அது போல கடவுளிடம் முறையிடுவதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆகாய மார்க்கமாக நம்ம வந்து வேண்டுதல் செய்யக்கூடிய முறை. அப்ப ஆகாய மார்க்கத்தின் மறுவடிவம் என்னன்னா பூஜை மணி. இப்ப நீதி கேட்பதற்கெல்லாம் பூஜை மணி அடிக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அரச சபையில வைத்திருப்பார்கள். அது போல கடவுளுக்கு நம் பிரார்த்தனை கேட்கணும்னா நம்ம எப்படி ஆகாய தத்துவமான மணியை அடித்து தேவர்களை திரும்பி பார்க்க வைக்கின்றோமோ அதற்கு இணையானது வந்து பாத்தீங்கன்னா இந்த மயிலிறகு. இந்த மயிலிறகு என்னைக்குமே நமக்கு, அதாவது எதிர்காலத்தில் என்ன நிகழ்வுகள் வருகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஆற்றல் உடையது. நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு சமிக்கையை அது என்ன பண்ணும்னா நிச்சயமாக கொடுக்கும். அப்ப எதிர்காலத்தில் இதெல்லாம் வரும் அப்படின்னு யூகிக்கக்கூடிய மிக பெரிய கடவுள்கள் அனைவரிடத்திலுமே இந்த மயிலிறகு இருக்கும். அப்ப கிருஷ்ணர் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய தலையில் மயிலிறகு இருந்ததை நம்மளால என்ன பண்ண முடியும், கண்கூடாக பார்க்க முடியும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் என்பவர் எதிர்காலத்தை பற்றி கவலையே இல்லாமல் கர்மாவை வந்து நீக்குபவர். அதையும் நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போ நாம இந்த இடத்துல வந்து இந்த புத்தகத்தில் நாம் மயிலிறகு வைக்கும் பொழுது, அதாவது ஒரு புத்தகத்தை நான் முடிக்கின்ற வரை அந்த மயிலிறகு நான் என்ன பண்ண மாட்டேன்னா எடுக்க மாட்டேன். நான் எதுவரை அந்த புத்தகத்தை படித்திருக்கிறோனோ அதுல நான் மயிலிறகு வச்சிடுவேன். அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி மயிலிறகு தொடர்போடு அந்த புத்தகத்தை நான் படிக்கின்ற வரையும் அதுல நான் இடைவிட மாட்டேன். அந்த முழுமையா அந்த புத்தகத்தை படித்து முடித்தால் தான் இந்த மயிலிறகை இன்னொரு புத்தகத்துக்கு மாற்றி வைப்பேன். அதே போல அதற்கு காரணம் என்னன்னா, அந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்து அதுல இருப்பதை உணர்ந்து அதற்கு வந்து அருவமாக இருப்பதை ஒரு உருவம் கொடுக்கக்கூடிய கற்பனைகளாக மாற்றுவதற்கு நமக்கு உதவுவது இந்த மயிலிறகு. இது வந்து எதிர்மறை நீக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் உண்டு. அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில தேவையானதை நம்ம பெறணும்னா அதற்கு மயிலிறகு ரொம்ப முக்கியமானது. இது வந்து குரு காரகத்துவத்திற்கு சமமானது. ஏன்னா ஆகாய மார்க்கம் யாரை குறிக்கும்னா குரு பகவானை குறிக்கும். அங்கிருந்துதான் நமக்கு எல்லாமே வருகிறது என்று நாம் நம்புகிறோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சாம்பிராணி புகை போட்டாலும், அதே போல திருச்செந்தூர்ல நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க, மயிலிறகால சாம்பிராணி புகை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். திருச்செந்தூர் என்பது குருவுக்கு பரிகார ஸ்தலம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மயிலிறக நம்ம பூஜை அறையில வைக்கின்ற பொழுது சாத்வீக மனநிலை இருக்கும். ஒரு புத்தகத்தை அவசரமா படிச்சா நம்மளால படிக்க முடியுமா? அதுல இருக்கக்கூடிய பொருளை நம்மளால உணர முடியுமானா முடியாது. அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு நிதானமான மனநிலையும், அந்த புத்தகத்தை எழுதிய அந்த ஆத்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய பிளஸ்ஸிங்ஸும் நமக்கு முழுமையாக தேவை. அது இருந்தாதான் அவர் வந்து அந்த சொல் வடிவாக அவருடைய கற்பனை எழுதியிருப்பார். அதுக்கு வந்து ஒரு உயிரோட்டம் கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா அதை முழுமையடைய செய்ய முடியும். அதனாலதான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விநாயக புராணங்கள், விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புராண இதிகாசங்கள் எழுதக்கூடிய குறியீட்டை மயிலிறகால் மை தொட்டு எழுதுற மாதிரி வைத்திருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த கால குறிப்பேடுகள் வந்து இங்க் இருக்கும், ஆனா அதை எழுதக்கூடிய குறிப்பீடாக மயிலிறகு தான் வச்சிருப்பாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த குறிப்புகளை முழுவதுமாக கிரகிக்கக்கூடிய வல்லமை, மூளைத்திறனை சிறப்பாக இயக்கக்கூடிய வல்லமை இந்த மயிலிறகுக்கு உண்டு. அப்போ இதுதான் அதனுடைய மெயினான கான்செப்ட். அப்போ ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து அதற்கு உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து அதை பிண்டத்தில் நம்ம இயக்கணும் அப்படின்னா அதற்கு மயிலிறகு உறுதியாக உதவுகிறதுமா. அப்போ அருவமாக இருக்கக்கூடிய இறைவனை பூஜை அறையில் உருவமாக எழுந்தருளச் செய்து நம் குறைகளை சொல்லி அது நிறைவேறணும், அதுல அவசரம் இல்லாம இருக்கணும், சண்டை இல்லாம இருக்கணும், பதட்டம் இல்லாம இருக்கணும்னா இந்த மயிலிறகு உதவுதுமா. இப்ப செவ்வாய்னா சண்டை, அடித்தடி, அதே போல அவசரம், இது எல்லாம் இந்த மயிலிறகினுடைய அந்த சாத்வீக அலைகள் அந்த அவசரம், அடித்தடி, சண்டை இதெல்லாம் குறைக்கும்.
அதனால மனம் அமைதி அடையக்கூடிய இடம் எதுனா பூஜை அறை, அங்க கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, அடித்தடி சண்டை வெட்டு குத்து இதுல வரது எதுனா காயங்கள் வருமா இல்லையா? அந்த காலத்துல மருந்துக்கு கூட மயிலிறகை பயன்படுத்தியார்கள். ஏன்னா செவ்வாய் காரகத்துவம் என்பது புண்கள், அந்த புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இந்த மயிலிறகுக்கு உண்டு. நம்ம அது வருடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைப்போம். ஆக்சுவலி அது கிடையாது. இந்த மயிலிறகால் எந்த விதமான புண்களை நம்ம பாத்தீங்கன்னா மருந்து கொண்டு ஆற்றினாலும் அது ஆறும். சோ புண்ணை ஆற்றக்கூடிய செயல் யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு இருக்கு. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் காயம் என்றால் அதற்கு பரிகாரம் குரு, அதுதான் மயிலிறகு. அப்ப மயிலிறகு இல்லாத வீடே எங்கேயும் கிடையாது. அப்ப குறி சொல்லும் பெண்ணிடம் இருந்து எதிர்காலம் உரைக்கும் பெண்ணிடம் இருந்து இந்த மயிலிறகு என்ன பண்ணப்படுகிறது? போற்றப்படுகிறது. அப்ப யாரெல்லாம் அவசர மனநிலை, யாரெல்லாம் அதிக கோப மனநிலை, யாருக்கெல்லாம் பிடிவாதம், யாருக்கெல்லாம் கல்வியில் எந்த ஒரு செயலையுமே முழுமையாக முடிக்க முடியாத நிலை இருக்கிறதோ அவர்கள் தன்னோடு மயிலிறகை வைத்துக் கொண்டாலே அந்த நிதானமான மனநிலை இருக்கும். இப்ப நம்ம உங்களுக்கு தெரியுது, இப்ப காலையில இருந்து நமக்கு வகுப்பு, அதற்கு இடையில ஷூட், இப்ப நைட்டு திரும்ப நைட் ஸ்டடி. இதுல நம்ம நிதானத்தை என்ன பண்ணுவோம்னா நிச்சயமா தவறுவோம். அந்த கோபம், அந்த பதட்டம் எல்லாமே வரும். ஆனா அதை சரி செய்யக்கூடிய பொறுப்பு இந்த மாதிரி சில குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம்தான் நமக்கு அந்த எனர்ஜி சோர்ஸை டவுன் ஆக்காம ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னே சொல்லலாம். இதுதான் இந்த மயிலிறகு சம்பந்தப்பட்ட குறிப்புகள். அதுல குறிப்பா இந்த மயிலிறகில் என்னென்ன நிறங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆடையாக பயன்படுத்தினால் நமக்கு மனம் நிதானமாக இருக்கும். இப்ப நான் போட்டிருக்கிறத கூட நீங்க கவனிச்சிருப்பீங்க. மேக்சிமம் முதலையே டிஷர்ட் போட்டு பேட்டி மக்களுக்கு நான் என்ன பண்றேன்னா கொடுக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க ஹோட்டல்ல இருக்கிறது ஒரு சூழல். இந்த மாதிரி வர்ண ஆடைகளை போடும்பொழுது கூட இந்த மயிலில் இருக்கக்கூடிய நிறங்கள், இதுல ஒரு விதமான மஞ்சள் நிறம் இருக்கும். இப்போ உங்க புடவையில இருக்கக்கூடிய அந்த கோல்டன் கலரும் இதுல என்ன பண்றதுன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விதமான பச்சை, ஒரு விதமான ஊதா, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தேன் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிறமும் இதுல தொடர்பாக இருக்கும். இந்த நிறங்கள் எல்லாம் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு சுக்கிர வசீகரத்தை தரக்கூடியது. அப்ப ஒரு மயிலிறகை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதுல என்னென்ன நிறங்கள் இருக்கிறதோ அந்த நிறங்கள்ல புடவை எடுத்து அதுல ஜொலிக்கும் தன்மை உள்ள சுக்கிரன், இந்த ஜமிக்கி ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதை டெக்கரேட் பண்ணி வெள்ளிக்கிழமைகள்லயோ திருமணத்திற்கு செல்லும் பொழுதோ அல்லது திருமண தடை உள்ள பெண்களுக்கோ கொடுத்தால் நிறைவாக வெற்றி கிடைக்கும். சோ மகாலட்சுமி வழிபாட்டுக்கு இந்த மயிலிறகில் இருக்கக்கூடிய நிறங்கள் முழுவதுமாக வெற்றியை கொடுக்கும் என்பதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்ல. இதுதான் சொல்லிக்கிட்டு போனோம், சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் நார்மலா நான் இந்த மாதிரி புத்தகத்துல வைத்து பயன்படுத்துறதுக்கு காரணமா. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் இருந்தது. இங்க வந்திருக்கும் போதும் நீங்க இந்த புத்தகத்துல வச்சிருந்ததை பார்த்துதான் இந்த கொஸ்டின் கேட்டேன். அப்படின்னா இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அர்த்தம் புரிஞ்சிருச்சு நீங்க சொல்லும் போதே. அதே சமயத்துல பெண்கள் இதை எப்படி புடவைகளா அணியலாம் சுக்கிரவசியத்துக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மயிலிறகுல இவ்ளோ விஷயம் இருக்கா அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு அற்புதமான தகவல் குருஜி, நன்றி. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்போம் தெரியுமா? அப்ப மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஒரு சிறிய மயிலிறகை எடுத்து நம்மளுடைய கைகள், முகப்பகுதி இதெல்லாம் சற்று வருடினாலே அது குறையும், ஒரு தெளிவு கிடைக்கும். சோ மயிலிறகை வைத்து நம்ம எதை வேண்டுகிறோமோ, எந்த கடவுளை நினைக்கிறோமோ அவர் நமக்கு நினைத்த மாத்திரத்திலேயே பலன் கொடுத்த ஒரு உணர்வு, ஒரு தெளிவு இருக்கும். இதை எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டா பார்த்துட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா ஒரு மன தெளிவு, மன அமைதி சின்ன குழந்தைங்கள்ல இருந்து படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாருக்கும் தேவை. கண்டிப்பா. சோ அதை இந்த மயிலிறகு கொடுக்குது அப்படின்னா நிச்சயமா அதை மக்கள் பயன்படுத்திக்கணும். நல்ல ஒரு அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க, நன்றி. நல்லதுமா, வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வாஸ்து கிளாஸ்ல சேரணும், இல்ல ஜோதிடம் கத்துக்கணும், இந்த மாதிரியான விவரங்கள் தெரியணும் அப்படின்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.